நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து இர்ரெகுலர் மென்சஸ். இப்போ இந்த வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. கேர்ள்ஸ், மெயினாக காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இர்ரெகுலர் மென்சஸ். யாரை கேட்டாலும் அவங்களுக்கு இதுதான் தொந்தரவு. பேரண்ட்ஸுமே ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ரெகுலராக மென்சஸ் வரமாட்டேங்குது டாக்டர் என் பொண்ணுக்கு அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, நார்மலாவே ஒரு பெண்ணுக்கு வயதுக்கு அதாவது மெனார்க்ன்னு சொல்லுவோம். அந்த மெனார்க்கை அட்டைன் பண்ண காலத்துல இருந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் நம்ம பிரெயின் சென்டர்ஸ், அதாவது ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதலாமஸ் மெச்சூர் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால ஃபர்ஸ்ட் சில சைக்கிள்ஸ் வந்து ஆனுவுலேட்டரி சைக்கிள்ஸ், அதாவது கருமுட்டைகள் வெடிக்காம வரக்கூடிய மென்சஸ். அந்த மென்சஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். இது வந்து நார்மல். ஸோ இது வந்து பிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதோ, இதனால கவலைப்படுறதோ இது தேவையில்லை. இது நீங்க உங்க பெண்ணை வந்து உங்க கைனகாலஜிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றத நீங்க ஒரு ரீஅஷ்யூர் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா,